நல்லவங்க, மனசாட்சி உள்ளவங்க, ரொம்ப துல்லியமாக யோசிக்கிறவங்க தங்களுடைய விமர்சனங்களை, இந்த அரசின் மீதான தங்களுடைய விமர்சனங்களை கூட ஒதுக்கி வச்சுட்டு இந்த அரசை காப்பாற்றணும், இந்த அரசு இன்னொரு முறை வெல்வது, மதவாத சக்திகள் தோற்கடிக்கப்படுக உதவுன்ட்டு அறிவுஜீவிகள், புத்திஜீவிகள் வந்து மனசை கல்லாக்கிட்டு திமுக மேலே 1000 விமர்சனம் இருந்தாலும் ஓட்டை போட்டுடலாம். ஆனால் எல்லாரும் திருவாளர் பொதுஜனம் அப்படி போடுவான்னு நீங்கள் சொல்ல முடியாது. அவன் வாழ்க்கையில் அவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உதாரணத்துக்கு அரசு ஊழியர்கள், மருத்துவ செவிலியர்கள், ஆசிரியர்கள், அவங்கெல்லாம் நீங்கள் போய் கேட்டீங்க, என்னங்க பெரிய பிஜேபி, இவங்களும் ஏமாத்துறாங்க, அவங்களும் தானே ஏமாத்துறாங்க, அவங்கக்கிட்ட அதுதான் வந்து நிற்கும். அதுதான் மதவாதம் எப்படி பரவும். அவங்க அளவில் அதை எடை போடுவாங்க, அவங்க அளவில் எடை போடுவாங்க. ரெண்டாவது, பிஜேபி ரொம்ப கன்னிங்காக என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, வட இந்தியாவில் செய்கிற மாதிரி முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு பெரிய கலவரத்தை, முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு சீண்டல் வேலைகளை எலெக்ஷன் டைமில் இங்கே செய்ய மாட்டாங்க. இங்கே வேறு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க. ஒருவேளை ஜெயிச்சு உக்காந்துட்டாங்கன்னா அப்போ எல்லா அட்டூழியமும் நடக்கும், அது வேறு.